வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வெண்பூசணி வச்சு தான் கூட்டு செய்யலான்னு இருக்கிறேங்க. அதுக்கு வந்து நான் எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேன். அது வாங்க என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், கூட்டுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கடலைப்பருப்பு 50 கிராம் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டுங்க, கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேனுங்க. பூசணிக்காய் வந்துங்க தோல் எடுத்துட்டுங்க, உள்ளுக்கு விதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்துக்கிறேனுங்க, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிறேனுங்க. இது வந்து அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். சரி வாங்க கொஞ்சம் சமைக்கலாம். பாருங்கள், கூட்டு செய்யறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கிறேனுங்க. அதில் வந்து நம்ம காயெல்லாம் போட்டுடலாம். அதில் வந்துங்க கட் பண்ணி வச்சு காயை போட்டுக்கலாங்க. அடுத்து வந்து பருப்பு போட்டுக்கலாங்க. அடுத்து வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. அந்த காய்கிட்ட வந்து உப்பு போட்டுக்கலாம். சும்மா 1/2 ஸ்பூன் போடுங்க. அடுத்தது 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. அடுத்தது வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக இந்த காயுமே பருப்பு வேறு அளவுக்கு கொஞ்சம் ஊற்றிங்க, 1 டம்ளர் அளவுக்கு போட்டு நான் கலக்கி விட்டுடலாம். பாருங்கள், மூடி போட்டு மூடிட்டேன். வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. 3 சவுண்டு வந்துச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கூட்டுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் வச்சுக்கலாங்க. 1 கப் தேங்காய் எடுத்துக்கிறேங்க, அது போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாங்க. இது வந்து குழம்பு வந்து திக்னஸ் ஆகிருக்கு தான் நம்ம போடுறது, அது போட்டுக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. இது தண்ணி ஊற்றிங்க, நைஸாக அரைச்சி வந்துடலாம். தேங்காய் பேஸ்ட்டு வந்துங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், வெயிட் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், பருப்பும் காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. அடுப்பு பற்ற வச்சுட்டுங்க, நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றிடலாங்க. நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. முதலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம், இது கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம முதல்ல தண்ணியில் ஊற்றி வேக வச்சுக்க முடியுங்களா, காயிலாம் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது. கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிச்சுது. தேங்காய் பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சுங்க. இனிமேல் நான் தாளிச்சு கொட்டிடலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணுங்க, அப்போ வந்து கூட்டு நல்லாயிருக்கும். தாளிச்சு கொட்டிடலாங்க. இப்போ தாளிக்கிறதுக்குங்க அடுப்பில் வந்து உடச்சிட்டு வச்சுருக்கேன். அது தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கங்க. கடுகு 2 போட்டுக்கலாம். 2 உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. 2 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. பாருங்கள், பொரிஞ்சிருச்சு. அடுத்து பொடியாக இருக்குன்னு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நான் போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் போடுங்க, இல்லாட்டி வந்து விட்டுடலாம். ஒவ்வொரு சின்ன வெங்காயம் போட மாட்டாங்க. சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் போட்டுக்கிறேனுங்க. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து போடாமல் விட்டுலாங்க. நல்லா வதக்கி விட்டுலாங்க. இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சு வச்சாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயமெல்லாம் வதங்கிடுச்சு. கொட்டிடலாங்க குழம்புல. பாருங்கள், இது வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டு. பாருங்கள், வெங்காயமெல்லாம் தாளித்து கொட்டி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டேன். அது நல்லா வெந்து வந்துடுச்சு. இனி வந்து கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், பூசணிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம தேங்காய் எண்ணெயிலே ஊற்றி தாளிச்சோம் இல்லைங்களா, நல்லா மணமாக இருக்குதுங்க. நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சாப்பாடு ரெடியாக இருக்குது, நம்ம சாப்பிட்லாங்க. பூசணிக்காய் கூட்டு வந்துங்க 2-3 விதமாக செய்வாங்க. நாம் வந்து நம்ம ஸ்டைலில் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கோம். நான் சொன்ன அளவுகளோடையும் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. பூசணிக்காய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெயில் காலத்தில் அடிக்கடி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூடான சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறமெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிங்கன்னா ஸ்ரீதேவி சமையலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க.